வணக்கம் நண்பர்களே. தேர்வு நோக்கில் இன்றைய தினமணி நியூஸ் பார்ப்போம் வாங்க. முதலாவதாக நாம் பார்த்தோம் அப்படின்னா 2 கட்டங்களாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2 கட்டங்களாக நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் புதன்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: ஜாதிவாரி மக்கள் கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 2 கட்டங்களாக நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கட்டங்களாக நடத்த தீர்மானிச்சிருக்காங்க. அப்போ எங்கெங்கன்னு பார்த்தோம்னா இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்கள், லடாக் யூனியன் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள பனி பிரதேசங்களில் 2026 அக்டோபர் 1 ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாட்டின் பிற பகுதிகளில் 2027 மார்ச் 1 இந்த கணக்கெடுப்பு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கெடுப்பு தொடங்கப்படும் தேதிகள் தொடர்பான அறிவிக்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 பிரிவு 3 1948 பிரிவு 3 கீழ் உத்தேசமாக வரும் 16 அரசிதழில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1948 பிரிவு 3 அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம். அடுத்தது, 3 ஆண்டுகளில் இந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிகப்பெரிய கணக்கெடுப்பில் 30 லட்சத்துக்கும் அதிகமான கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 2ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரியில் தொடங்கி 2027 மார்ச்சில் நிறைவடைய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கணக்கெடுப்பு நடவடிக்கைகளுக்கு அரசுக்கு 13,000 கோடிக்கு மேல் செலவாக வாய்ப்புள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்களாம். அதுபோக 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இது. கடைசியாக கடந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எடுப்பாங்க. அப்பொழுது 2 கட்டங்களாக நடத்தப்பட்டது போன்று தற்போதும் 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே மக்கள் நலத்திட்டங்கள் வகுப்பு, தொகுதிகள் மறுவரை உள்ளிட்ட நடவடிக்கைகள் அரசுகள் மேற்கொள்ளும். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுக்காக அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள்லாம் வகுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக தொகுதி மறுவரையறை அதுவும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலியமாக தான் செய்யப்படும். கடைசியாக கடந்த 2011 ஜனவரி 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு 2011. அதன் பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 2021 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டது. 2 கட்டங்களாக இந்த கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டு முதல் கட்ட கணக்கெடுப்புக்கான தயாரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டு சில மாநிலங்களில் 2020 ஏப்ரல் 1 முதல் கட்ட கணக்கெடுப்புக்கான களப்பணிகள் தொடங்கப்பட்டு இருந்தன. அப்போது நாட்டில் கரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியதால் கணக்கெடுப்பு பணி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான எந்தவித முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை. நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என அரசியல் கட்சிகள் தொடர் வலியுறுத்தல்களை முன்வைத்து வந்தன. அதுபோல மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன. இதற்கிடையே ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணி அரசு பீகாரிலும் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் தெலுங்கானாவிலும் மாநில அளவிலான ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகள் மேற்கொண்டன. அப்போ எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார்லேயும் தெலுங்கானாவிலும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநில அளவிலான ஜாதி வாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அரசுகளின் இந்த கணக்கெடுப்பை தொடர்ந்து தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தன. இந்த வலியுறுத்தல்களுக்கு மத்தியில் ஆளும் பாஜக தொடக்கத்தில் ஆட்சேபம் தெரிவித்தது. அதன்படி பின்னர் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட
நடத்தப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கும் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 23 மாதங்கள் தாமதம் ஏன்? காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இருக்க வேண்டும். இதை உடனடியாக நடத்தாமல் மேலும் 23 மாதங்கள் தாமதப்படுத்த தொடங்க எந்த காரணமும் இருக்க முடியாது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பு தலைப்புச் செய்திகளை உருவாக்குவதாக இருக்குமே தவிர இதனால் காலக்கெடுவை பூர்த்தி செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார். ஸோ இதுதான் இதோடைய கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸாக பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா ஜூலை 21 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த அறிவிப்பை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு புதன்கிழமை வெளியிட்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தொடர் தேதிகளை பரிந்துரைத்துள்ளதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, ஒவ்வொரு கூட்டத்தொடரும் எங்களுக்கு சிறப்பான அமர்வுதான். விதிமுறைகளின் கீழ் மழைக்கால கூட்டத்தொடரில் அனைத்து முக்கிய விவகாரங்களையும் விவாதிக்க முடியும். விவாதிக்கப்பட வேண்டிய விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்ற அலுவல் ஆய்வுக்குழு முடிவெடுக்கும் என்றால் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி நடவடிக்கை குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளதாம். சிறப்பு கூட்டத்தை நடத்தாமல் இருக்க 47 நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு. நாடாளுமன்றத்தை சிறப்பு கூட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்காக மழைக்கால கூட்டத்தொடரை 47 நாட்களுக்கு முன்பே அறிவித்திருக்கிறது மத்திய அரசு என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வழக்கமாக அது தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்படும். ஆனால் 47 நாட்களுக்கு முன்பே கூட்டத்தொடர் தேதி இதுவரை அறிவிக்கப்பட்டதில்லை. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை நீதியின் முன் நிறுத்துவதில் தோல்வி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் தாக்கங்கள் மற்றும் அதை அரசியலாக்கும் செயல், இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியின் கருத்துக்கள், மத்தியஸ்தம் தொடர்பான அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கருத்துக்கள், வெளியுறவு கொள்கை மற்றும் ராஜ்ய ரீதியில் அரசின் ஏராளமான தோல்விகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற காங்கிரஸ் மற்றும் பிற இந்தி கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையிலிருந்து தப்பிக்கும் ஒரே நோக்கத்துடன் முன்கூட்டியே தேதிகள் அறிவிக்கப்பட்டன. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவகாரங்களே மழைக்கால கூட்டத்தொடரின் ஆதிக்கம் செலுத்தும். சிறப்பு கூட்டத்தில் இருந்து பிரதமர் விலகி ஓடிவிட்டார். ஆனால் 6 வாரங்களுக்கு பிறகு வரும் கடுமையான கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டியிருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறாராம். ஓகே, அடுத்து கூட்டுறவு 300 பேருந்துகளில் ஆட்டோக்களில் கூட்டுறவுத்துறை விளம்பரங்கள், அது ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது டாக்டர் தேரணி ராஜன் உள்ளிட்ட 24 பேருக்கு அறிவியல் அறிஞர் விருது தந்திருக்காங்க. அது என்ன நியூஸ்ன்னு பார்ப்போம். மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குனர் தேரணி ராஜன் உள்ளிட்ட 24 பேருக்கு அறிவியல் அறிஞர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் வாயிலாக தமிழக அறிவியல் அறிஞர் விருது எப்போயிலிருந்து வழங்குறாங்களாம்? 1993 வழங்குறாங்களாம். இதன் மூலம் மாநிலத்தின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த அறிவியலாளர்கள் கௌரவப்படுத்தப்படுகின்றன. வேளாண் அறிவியல், உயிரியல், வேதியியல், சுற்றுச்சூழல்வியல், பொறியியல், தொழில்நுட்பவியல், கணிதவியல், மருத்துவம், இயற்பியல், சமூகவியல் மற்றும் கால்நடை அறிவியல் ஆகிய 10 பிரிவுகளில் அந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் கடந்த 2002ஆம் ஆண்டுக்கான விருதுகள் 23 விண்ணப்பங்களும் 2023 ஆண்டுக்கான விருதுகளுக்கான 96 விண்ணப்பங்களும் வரவேற்கப்பட்டன. அவற்றை பரிசீலனை செய்து 2 ஆண்டுகளுக்கு தலா 12 அறிவியலாளர்கள் தேர்வுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி 2022இல் மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குனரும் மருத்துவ கல்லூரி மாணவர் சேர்க்கையின் செயலாளருமான டாக்டர் தேரணி ராஜன் மருத்துவத்துறையில்
அறிவியல் அறிஞராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்த காலகட்டத்தில் அவர் சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் முதல்வராக செயல்பட்டு வந்தார். அதுபோன்று வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையின் பேராசிரியர் மா. ஆறுமுகம் பிள்ளை, அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் தா. சங்கீதா, சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் மா. தமிழரசன் உள்ளிட்டோர் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதே போன்று 2023ஆம் ஆண்டில் ICAR தேசிய ஆராய்ச்சி மைய முதன்மை அறிவியலாளர் ரா. தங்கவேலு, மதுரை காமராஜர் பல்கலைக்கழக இணை பேராசிரியர் பெ. வரலட்சுமி, சுற்றுச்சூழல் அறிவியல் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் சௌ. சதீஷ்குமார், கால்நடையியல் உள்ளிட்டோருக்கு விருது தேர்வாகியுள்ளனர். அவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்ததாக உணவு பாதுகாப்புத்துறையை வைத்து ஒரு செய்தி வந்திருக்கு. உணவில் நிறமி சேர்க்கக்கூடாது, செய்தித்தாளில் பொட்டலமிட தடை. உணவு பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்காங்க. கடைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுகளில் செயற்கை நிறமி சேர்க்கப்படக்கூடாது, செய்தித்தாள்களில் பொட்டலமிடக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்குது. மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உணவு வணிகர்களின் கவனத்துக்காக 14 புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதில் வழங்கியிருக்குதுங்களா. அனைத்து உணவு வணிகர்களும் அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டுமா. உணவு வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தி மருத்துவ தகுதி சான்றிதழ் வைத்திருக்க வேண்டுமா. தண்ணீரை பகுப்பாய்வு செய்து பகுப்பாய்வு அறிவிக்கை வைத்திருத்தல் வேண்டுமா. உணவுப் பொருட்களை ஈக்கள், பூச்சிகள் மொய்க்காத வகையில் கண்ணாடி பெட்டிகளில் மூடி வைத்து காட்சிப்படுத்த வேண்டுமா. அதேபோன்று சமையல் எண்ணெய் ஒரு முறை மட்டுமே சமைக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயன்படுத்திய எண்ணெயை உணவு பாதுகாப்புத்துறை அங்கீகரித்து முதலாளர்களுக்கு மட்டுமே விற்கப்பட வேண்டும். விற்பனையாகாமல் மீதமான உணவை பொதுமக்களுக்கு வழங்காமல் அப்புறப்படுத்த வேண்டும். செய்தித்தாள்கள் போன்ற அச்சிட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை நேரடியாகவோ பரிமாறவோ அல்லது பொட்டலமிடவோ கூடாது. உணவுப் பொருட்களை அனுமதிக்கப்படாத பிளாஸ்டிக் பைகளில் சூடாக பொட்டலமிடப்படக்கூடாது. உணவகங்களில் உணவு பரிமாற வாழை இலை, அனுமதிக்கப்பட்ட காகிதங்கள், அலுமினிய தாள்கள் ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அனுமதிக்கப்படாத பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. உணவுப் பொருட்களில் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமை எண்ணுடன் கூடிய விவரங்கள் லேபிள்களில் இடம்பெற்றிருக்க வேண்டும். உணவு மற்றும் நொறுக்கு தீனிகள் தயாரிக்க அயோடின் கலந்த உப்பு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உணவகங்கள், பேக்கரிகள், இனிப்பகங்களில் அயோடின் கலக்காத உப்பு இருக்கக்கூடாது. முக்கியமாக சிக்கன் 65, பஜ்ஜி, கோபி 65 போன்றவற்றில் செயற்கை நிறமிகளை சேர்க்கக்கூடாது. உணவு வணிகர்கள் அனைவரும் இந்த வழிகாட்டல்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும். மீறினால் எவ்வித முன்னறிவிப்புமின்றி உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பொது கழிப்பிடங்களை தூய்மையாக வைப்பதில் மக்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி நேயர் பிரியா சொல்லியிருக்கிறதா அதில் போட்டிருக்காங்க. அடுத்தது, சென்னை விமான நிலையத்தில் பறவைகளை துரத்த தண்டர் பூம்ஸ் கருவி. சென்னை விமான நிலைய ஓடுபாதைகளில் விமான போக்குவரத்துக்கு இடையூறாக பறக்கும் பறவைகளை விரட்ட தண்டர் பூம்ஸ் என்ற இடி ஓசையை எழுப்பக்கூடிய புதிய கருவிகளை விமான நிலைய நிர்வாகம் வழங்கியுள்ளது. சென்னை விமான நிலையம் அமைந்துள்ள பகுதியில் மரங்கள், குடியிருப்புகள் இருப்பதால் விமானங்கள் ஓடுபாதையில் அவ்வப்போது பறவைகள் பறந்து விபத்துகளை ஏற்படுத்தும் அபாயம் இருந்து வந்தது. எனவே பறவைகளை துரத்துவதற்காக சென்னை விமான நிலைய நிர்வாகம் இதுவரை பணியாளர்கள் மூலம் பட்டாசுகள் வெடித்தும் ஒலி எழுப்பியும் துரத்தி வந்தது. ஆனால் அந்த நடவடிக்கை 100% பலன் அளிக்காததால் தற்போது பறவைகளை விரட்டுவதற்காக தண்டர் பூம்ஸ் என்ற பெயர் கொண்ட இடி ஓசை ஒலி எழுப்பக்கூடிய புதிய கருவிகளை வழங்கியுள்ளது. குழல் வடிவிலான இக்கருவி இடி இடிப்பது போன்ற ஓசையை எழுப்பும். தற்போது இக்கருவிகள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இது 100% பலனளிக்கும் என சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பிராட்வேவில் பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையமா. இதுக்கு ரூ. 566 கோடி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். பிராட்வே பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், போக்குவரத்து வளாகம் கட்ட, குறளகம் கட்டடம் புதுப்பிக்க, சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம்
566.59 கோடிக்கான ஒப்பந்தத்தை பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் கம்பெனிக்கு வழங்கியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் இணைந்து உருவாக்கிய சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் தலைவர் எம்.ஏ. சித்திக் முன்னிலையில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவன இயக்குனர் சி. அர்ஜுனன் மற்றும் பிரிட்ஜ் அண்ட் ரூஃப் கம்பெனியின் பொறியியல் குழு பொதுச் செயலாளர் சஞ்சய் பட்டாச்சாரி ஆகியோர் சென்னையில் உள்ள மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். 6.484 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து வளாக கட்டிடம் மொத்தம் 1,08,290.01 சதுர அடி மீட்டர் பரப்பளவை கொண்டது. இதில் 2 அடித்தள நிலைகள், ஒரு தரைத்தளம் மற்றும் 8 மேல்தளங்கள் இருக்கும். அடித்தளம், தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கட்டப்படும் பேருந்து முனையத்தின் பணிகளை 24 மாதங்களுக்குள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதற்கு மேலே உள்ள பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து வளாகம் மற்றும் குறளக கட்டடப் பணிகளை 30 மாதங்களுக்குள் நிறைவடையும் என சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை ஆணையர் வி. சிவகிருஷ்ண மூர்த்தி, நிறுவனத்தின் திட்ட மேலாண்மை இயக்குனர் ரவிக்குமார், பொது மேலாளர் எல்லாருமே கலந்துருக்காங்க. அது அந்தளவுக்கு தேவையில்லை. டாலரில் முதலீடு செய்தால் அதிக லாபம் என தருவதாக சொல்லி மோசடி செய்த 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருக்கும் பூந்தமல்லி பரந்தூர் மெட்ரோ ரயில் 300 கோடி ரூபாய் 300 கோடியில் ரோபோட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்திருக்காரு. மேலும் ராணிப்பேட்டை சிப்காட்டில் காற்று பிரித்தெடுக்கும் ஆலையை அவர் தொடங்கி வைத்திருக்காரு. இதற்கான நிகழ்வுகளை தலைமைச் செயலகத்தில் புதன்கிழமை நடைபெற்றது. ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த அசைல் ரோபோட்ஸ் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வருகிறது. இப்போது அனைத்து துறைகளுக்கும் பயன்படும் வகையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலையை காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் நிறுவியுள்ளது. இந்த திட்டத்தில் 300 கோடி முதலீட்டில் 300 உள்ளூர் பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் SOL இந்தியா பிரைவேட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் காற்று பிரித்தெடுக்கும் திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது மேற்கொள்ளப்பட்டன. இந்த திட்டத்தின் காற்று பிரித்தெடுப்பு ஆலை அமைப்பதற்கு கடந்த 2023ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்தன. ரூ. 175 கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்தால் 220க்கும் மேற்பட்டோருக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியாக உயர்வு. முதியவரின் மனநிலையை கண்டறிய மனைவியுடன் வீட்டுக்கு சென்ற நீதிபதி. ஒரு எத்திக்கலான ஒரு கேள்வி பார்ப்போம். மனுதாரரின் 83 வயது தந்தையின் மனநிலையை கண்டறிய அண்மையில் அவரது வீட்டுக்கு மனைவியுடன் சென்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்தினார். மனநலன் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் தந்தையின் சொத்துக்களை அவரது சார்பில் விற்பதற்காக அவரது மேலாளராக செயல்பட அனுமதி கோரி மகன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் நீதிபதியின் இந்த அணுகுமுறை பலரால் வரவேற்கப்பட்டுள்ளது. நீதிபதியின் அணுகுமுறை கடந்த 2020ஆம் ஆண்டு சிவக்குமார் செல்லதுரை என்பவர் தாக்கல் செய்த மனுவை அண்மையில் விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் மனுவில் குறிப்பிட்டது போல அவரது தந்தை BKM துரை உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டு உள்ளாரா என்பதை நேரில் கண்டறிய விரும்பினார். தொடர்ந்து மனநல குறைபாட்டை உடையவர்களை கையாளுவதில் நிபுணத்துவம், சிறப்பு கல்வி பயிற்சி பெற்றவருமான தனது மனைவி காமாட்சியுடன் சென்று அவர் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள PKM துரை வீட்டுக்கு சென்றார். அங்கு பலவீனமாக இருந்த துரையிடம் ஒரு காகிதத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை என்று எழுதி ஒன்றை தேர்வு செய்யுமாறு காமாட்சி கேட்டுள்ளார். துரை முதலில் மருத்துவமனையை தேர்வு செய்ததை அடுத்து அவரிடம் மருத்துவமனைக்கு செல்ல விரும்புகிறார்களா என நீதிபதியும் அவரது மனைவியும் கேட்டனர். அப்போது அவர் அழத் தொடங்கினார். இதையடுத்து ஒரு
ஒரு காகிதத்தில் ஒரு பக்கம் வீடு மற்றும் மறுபக்கத்தில் மருத்துவமனை என்றும் எழுதி தனது விருப்பத்தை தேர்வு செய்யுமாறு துறையிடம் மீண்டும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அப்போது வீடு என்ற பக்கத்தை அவர் செய்கையால் காண்பித்தார். இதையடுத்து நீதிபதி சுவாமிநாதன் தனது உரையில் PKM துறையின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ததில் மனுதாரர் குறிப்பிட்டது போல அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லை, கடுமையான உடல் நல குறைபாடுகளால் மட்டுமே அவதிப்பட்டு வருகிறார். ஆனால் அவரது மனநிலை நன்றாக இருக்கிறது. துறையை மனநலன் பாதிக்கப்பட்டவர், சுயமாக முடிவு எடுக்க முடியாதவர் என்று யாராலும் கூற முடியாது என்று குறிப்பிட்டார். மேலும் மனுதாரரின் தாய் மற்றும் இளைய சகோதரருடன் நடத்திய ஆலோசனையில் மூத்த சகோதரர் சிவகுமார் அவரது தந்தையை வீட்டுக்கு வந்து பார்ப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்தனர். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி PKM துறைக்கு இப்போது தேவையான அன்பான கவனிப்பு மட்டுமே. அவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டால் நிச்சயமாக தனிமையில் அவதிப்படுவார். அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்படலாம். வீட்டில் இருந்தால் அவர் தனது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களாலும் பேர குழந்தைகளும் சூழ்ந்திருப்பார். இந்த விஷயத்தில் PKM துறையின் நலன்கள் மிக முக்கியமானவை. மனுதாரரின் கோரிக்கையில் எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிபதி சுவாமிநாதன் குறிப்பிட்டிருக்கார். அடுத்ததாக, நீதித்துறையில் ஊழல் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். நீதித்துறையில் ஊழல் மற்றும் தவறான செயல்பாடுகள் இடம்பெறுவது அதன் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதோடு ஒட்டுமொத்த நீதித்துறையின் நேர்மை மீதான நம்பிக்கையையும் சிதைத்துவிடும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்திருக்காரு. தில்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இக்கருத்தை தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். பிரிட்டன் உச்சநீதிமன்றத்தில் நீதித்துறையின் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் பொது நம்பிக்கையை பராமரித்தல் என்ற தலைப்பில் புதன்கிழமை நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்ற அவர் இது குறித்து பேசியதாவது, ஒவ்வொரு அமைப்பும் வலுவான நடைமுறைகளை கொண்டுள்ள போதும் தொழில் முறையில் தவறான நடத்தை தொடர்பான பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றன. துரதிருஷ்டவசமாக நீதித்துறைக்குள்ளும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இது போன்ற நடத்தைகள் பொதுமக்களின் நம்பிக்கை மீது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதோடு ஒட்டுமொத்த நீதித்துறையின் நேர்மை மீதான நம்பிக்கையும் சிதைத்துவிடும். இது போன்ற நடத்தைகளுக்கு எதிராக தீர்க்கமான வெளிப்படையான நடவடிக்கைகள் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும். அந்த வகையில் நீதித்துறையில் ஊழல், தவறான நடத்தை மற்றும் நடத்தைகள் தொடர்பான சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வரும்போதெல்லாம் உரிய உடனடி நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் மேற்கொண்டு வருகிறது. மேலும் நீதிபதிகள் பணி ஓய்வு பெற்றவுடன் அரசாங்கத்தில் மற்றொரு நியமனங்களை மேற்கொள்ளுவது அல்லது தேர்தலில் போட்டியிடுவதற்காக நீதிபதி பதவியை ராஜினாமா செய்வது நீதித்துறை மீதான பொதுமக்கள் நம்பிக்கையை பாதிக்க வாய்ப்புள்ளது. அதன் காரணமாக நானும் சக ஊழியர்கள் சிலரும் பணி ஓய்வுக்கு பிறகு எந்தவித அரசு பதவியையும் ஏற்க மாட்டோம் என பகிரங்கமாக உறுதியளித்துள்ளோம். நீதித்துறையின் நம்பகத்தன்மை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கும் முயற்சியில் இந்த உறுதிப்பாட்டை எடுத்துள்ளோம். ஒவ்வொரு ஜனநாயகத்திலும் நீதித்துறை அதன் சட்டப்பூர்வத்தன்மை மற்றும் பொது நம்பிக்கை அடிப்படையில் நீதி வழங்குவதற்கான நிறுவனமாக மட்டுமின்றி உண்மையான ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு தகுதியான நிறுவனமாக பார்க்க வேண்டும் என்றார். கொலீஜிய முறை சரியானது. உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்துக்கான கொலீஜியம் நடைமுறைக்கு மத்திய பாஜக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழலில் கொலீஜியம் நியமன முறையை சரியானது என மாநாட்டில் தலைமை நீதிபதி கவாய் சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் நீதிபதிகளை நியமிப்பதில் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் 1993ஆம் ஆண்டு வரை அரசிடம் இருந்தது. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனத்தில் மூத்த நீதிபதிகளுக்கு மரபுக்கு மாறாக இரண்டு முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதுபோன்ற அரசு மற்றும் அரசு அதிகாரிகளின் தலையீட்டை குறைத்து நீதிபதிகள் நியமனத்தில் நீதித்துறையின் தன்னாட்சியை உறுதிப்படுத்துவதே கொலீஜியம் நடைமுறை. இந்த நடைமுறை மீது விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு தீர்வும் நீதித்துறை சுதந்திரத்தை பறித்துவிடக்கூடாது. நீதிபதிகள் எந்தவித புறக்கட்டுப்பாடுகளும் இன்றி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றார் தலைமை நீதிபதி கவாய். ஓகே, அடுத்து ஓய்வூதியர் கோரும் தகவல்களை 48 மணி நேரத்திற்குள் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மாநில தகவல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கு. மது விலக்கை அமல்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கிறது.
ஸோ இது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த பொதுநல மனு இது. திண்டுக்கல் திருச்சி சாலையில் அரசு டாஸ்மாக் மதுக்கடை அமைந்துள்ளது. இந்த பகுதியில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளன. பள்ளி குழந்தைகள், பெண்கள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையில் மதுக்கடை விதிமீறி திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள், பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர் என்று அவர் கூறுகின்றனர். ஸோ அதனால தான் மதுவிலக்கை அமல்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இந்தியா கடுமையாக எதிர்த்த போதிலும் பாகிஸ்தானுக்கு ஏடிபி கடன் மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசியான் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளித்திருக்கு. அதை வச்சு தான் இதை சாடியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். இந்தியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் பாகிஸ்தானுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி கடன் அளிக்க ஒப்புதல் அளித்ததாக காங்கிரஸ் விமர்சனத்துக்கு மத்திய அரசு வட்டாரங்கள் பதிலளித்தன. பாகிஸ்தானின் நிதி ஸ்திரத்தன்மை வலுப்படுத்தவும் பொது நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தவும் அந்நாட்டுக்கு $800 மில்லியன் சுமார் 6,852 கோடி கடன் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆசிய வளர்ச்சி வங்கி செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்ததாம். இது தொடர்பாக காங்கிரஸ் தளத்தில் புதன்கிழமை வெளியிட்ட பதிவில், கடந்த 1ஆம் தேதி ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர் மசட்டோ காண்டாவை பிரதமர் மோடி சந்தித்தார். 3 நாட்களுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு $800 மில்லியன் கடன் அளித்ததாக அந்த வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த வங்கி பாகிஸ்தானுக்கு கடன் அளிப்பதை தடுப்பதில் மோடி அரசின் செல்வாக்கு பலிக்கவில்லை. இதற்கு முன்பும் இது நடந்துள்ளது. இந்த மாதம் கூட அந்த வங்கியிடம் இருந்து பாகிஸ்தானுக்கு கடன் கிடைத்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடைபெற்ற போது இதுபோல நடந்தது என்று விமர்சித்தது. இந்த விமர்சனத்துக்கு பதிலளித்து மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகையில், பாகிஸ்தானுக்கு கடன் அளிக்கும் ஆசிய வங்கியின் முடிவுக்கு இந்தியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. அந்நாட்டு பாதுகாப்பு செலவினம் அதிகரிப்பு, சரிந்து வரும் அந்நாட்டின் வருவாய், அந்நாட்டில் பொருளாதார சீர்திருத்தங்களில் போதிய முன்னேற்றம் இல்லாது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அந்நாட்டுக்கு கடன் அளிப்பது குறித்து இந்தியா மிகுந்த கவலையை வெளிப்படுத்தியது. இராணுவத்திற்கான செலவை அதிகரிக்க இந்த கடன் தவறாக பயன்படுத்தக்கூடும் என்று இந்தியா தெரிவித்தது. இருப்பினும் பாகிஸ்தானுக்கு கடன் அளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்று தெரிவித்தனர். நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க தீர்மானம், ஒருமித்த ஆதரவுக்கு கட்சிகளுடன் அரசு ஆலோசனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வீட்டில் பணம் கண்டறியப்பட்ட குற்றச்சாட்டில் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவியிலிருந்து நீக்கும் நாடாளுமன்ற தீர்மானத்தை ஒருமித்த ஆதரவை எட்ட அனைத்து கட்சிகளும் கலந்தோசித்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். இவ்விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது, நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்கனவே கலந்தோசித்ததை தொடங்கிவிட்டவும். தீர்மானம் குறித்து முக்கிய கட்சிகளுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறிய கட்சிகளுடன் தற்போது விவாதித்து வருகிறோம். ஊழலுக்கு எதிராக கூட்டு முயற்சி. ஊழல் தொடர்பான விஷயம் என்பதால் இத்தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் முன்னெடுப்பாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறோம். தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் கூட்டாக முன்மொழிய வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. நீதித்துறையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஊழலின் அச்சுறுத்தலுக்கு எதிராக போராடுவது அனைத்து கட்சிகளின் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். முக்கியமாக நீதித்துறை ஊழலை அரசியல் பார்வை மூலம் அணுகக்கூடாது. இந்த தீர்மானத்தின் முதலில் மக்களவையில் அல்லது மாநிலங்களவையில் அறிமுகம் செய்வதா என்பது குறித்து அவையின் அலுவலர்களின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும். மீண்டும் விசாரணை குழு. 1968ஆம் ஆண்டு நீதிபதிகள் விசாரணை சட்டத்தின்படி ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் அந்த அவையின் தலைவர் 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழுவை அமைப்பார். அந்த குழுவின் அறிக்கையின்படி அவையில் விவாதம். ஆனால் இக்குற்றச்சாட்டு தொடர்பான உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமைத்த துறை ரீதியிலான விசாரணை குழு ஏற்கனவே தனது அறிக்கையை சமர்ப்பித்து விட்டது. இக்குழுவின் அறிக்கையை புறந்தள்ள முடியாது. எனவே இந்த விஷயத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்து அவைத்தலைவர் முடிவெடுப்பார். பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வருவதே முதன்மையான நோக்கம். மழைக்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அடுத்து, வரி அல்லாத பிற வர்த்தக தடைகளை தடுக்க வேண்டும். WTO-இடம் இந்தியா வலியுறுத்தல். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சந்தையில் சரக்கு மற்றும்
சந்தையில் சரக்கு சேவைகளை விற்பனை செய்வதில் வரி அல்லாத பிற வர்த்தக தடைகளை தடுக்க உலக வர்த்தக அமைப்பு WTO நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது. இந்தியா பிரான்ஸ் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பிரான்ஸ் தலைவர் பாரிஸ் சென்றார். அங்கு நடைபெற்ற உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பிரான்ஸ் உள்பட 25 நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உலக வர்த்தக அமைப்பின் தலைமை இயக்குனர் கோசி ஒஹோஞ்சோவும் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து பியூஷ் கோயல் செய்தியாளர்களிடம் புதன்கிழமை கூறுகையில், சந்தையில் தமது சரக்கு மற்றும் சேவைகளை பிற நாடுகள் விற்பனை செய்வதை சில நாடுகள் தடுக்கின்றன. வரி அல்லாத பிற வர்த்தக தடைகள் மூலம் அதை செய்கின்றன. இதை தடுத்து சந்தையல்லாத பிற வழிகளில் மேற்கொள்ளப்படும் வர்த்தகத்தால் ஏற்படும் இடையூறுகளை உலக வர்த்தக அமைப்புகள் களைய வேண்டும். அந்த அமைப்பில் வர்த்தக சச்சரவுகளுக்கு தீர்வு காண வலுவான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த கருத்துக்களை அமைச்சர்கள் கூட்டத்தில் எடுத்துரைத்தேன் என்றார். 50% வரி வருவாய் பகிர்வை வலியுறுத்தும் பெரும்பான்மை மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆணையம் கொடுத்துருக்கு. மத்திய அரசு வருவாய் பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என பெரும்பான்மை மாநிலங்கள் வலியுறுத்துவதாக 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனங்காரியா தெரிவித்திருக்காருங்களாம். அனைத்து மாநிலங்களும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வரும் 16வது நிதி ஆணையம் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு இடையே லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா கூறியது, நாடு முழுவதும் பல்வேறு வழிகளில் மத்திய அரசுக்கு கிடைக்கும் வரி வருவாயில் தற்போது 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. எஞ்சிய 59% வருவாயை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும். இதே நடைமுறைகள் தற்போதும் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என பெரும்பான்மை மாநிலங்கள் வலியுறுத்தி வருகின்றன. மொத்தமுள்ள 28 மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் உட்பட்ட 22 மாநிலங்கள் இந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளன என்றார். இருந்தபோதும் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க உள்ள நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின் மாநிலங்களின் இந்த வலியுறுத்தலும் சேர்க்கப்படுமா என்பதை தெரிவிக்க அரவிந்த் பனகாரியா மறுத்துவிட்டார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 31 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போ நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 280 கீழ் ஏற்படுத்தப்படும். வரும் 2026 ஆண்டு ஏப்ரல் 1 தொடங்கி 5 ஆண்டு காலத்துக்கு மத்திய மாநில அரசுகள் இடையேயான வரி வருவாய் பகிர்வுக்கான பரிந்துரையை சமர்ப்பிப்பதே இதன் பணியாகும். அந்த வகையில் நிதி ஆணையம் வரும் அக்டோபர் 31 தனது பரிந்துரையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிக்கிமில் 33 சுற்றுலா பயணிகள் விமானப்படையால் மீட்பு. தொடர்ந்து நிலச்சரிவு அங்கே ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரதமர் மோடியுடன் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சந்திப்பு. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவுக்காக அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ புதுடில்லியில் பிரதமர் மோடியை புதன்கிழமை சந்தித்த ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்டு மார்லஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது முறையாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் நடைபெற்ற ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று அந்நாட்டு பிரதமராக ஆண்டனி அல்போன்சி பதவியேற்ற பின் முதல் முறையாக அந்நாட்டு அமைச்சர் ஒருவர் இந்தியாவிற்கு வந்திருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த மேலும் ஒரு யூடியூபர் கைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசாமில் மோசமடையும் வெள்ள நிலவரம் 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுபோக போபால் ஆலை கழிவுகளுடன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் போராடுவது? எரிப்புக்கு எதிரான மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கழிவுகளை அதை பற்றி இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் நாங்கள் பேசிட்டோன்னு உச்சநீதிமன்றமே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களாம். ஓகே, அடுத்த நியூஸ் பார்ப்போம். டென்னிஸில் அரையிறுதியில் முசேத்தி அல்காரஸ் பயாசன் கவுஃப். அதே மாதிரி ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கியில் முதல் ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்து மோதல். கோவா டெம்ஃபோவை வீழ்த்தியது டெல்லி தபாங். டேபிள் டென்னிஸில் தாய்லாந்திடம் இந்தியா தோல்வியாம். இதில்
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பாலில் இந்த டிஎன்பிஎல் தொடர் கோவையில் தொடக்கம். கோவை திண்டுக்கல் மோதலாம். ஐபிஎல்லில் பெங்களூர் அணிக்கு வந்து உற்சாக வரவேற்பு. வீரர்களுக்கு ஆளுநர் முதல்வர் வந்து நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. மாநிலம் ஜூனியர் கூடை வந்து சென்னை, சேலம், ஈரோடு, காஞ்சிபுரம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, அடுத்து உக்ரைன் போரில் வந்து இது நாள் வரை 3.5 லட்சம் வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஆய்வு தகவலில் வந்து சொல்லியிருக்காங்க. காசாவில் வந்து உணவுப் பொருள் விநியோகம் வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. ஏவுகணை தாக்குதல். சீரிய அரசு மீது இஸ்ரேல் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதுபோக உலக உலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுடன் போரிட்டு வங்கதேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தந்த ஷேக் முசாஃபிர் ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டிருந்த தேசத்தந்தை பட்டத்தை தற்போது இடைக்கால அரசு நீக்கியுள்ளது. அமெரிக்காவில் யூதர்களை குறிவைத்து பெட்ரோல் குண்டுகள் வீசிய முகமது சுலைமானின் மனைவி மற்றும் குழந்தைகளை நாடு கடத்துவதற்காக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வடகொரியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தென்கொரியாவின் புதிய மிதவாத அதிபர் லீ ஜே மியூங் தெரிவித்திருக்கார். ஆப்கான் எல்லைப் பகுதியில் 14 பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் இராணுவம் சுட்டுக் கொன்றதாம். அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த அமெரிக்க கருத்தை ஈரான் தலைமை மதகுரு விமர்சித்தாலும் அந்நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் வாய்ப்பை நிராகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய மைல்கல்லை கடந்ததாம் சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸு. ஸோ 9% அதிகரித்த பெட்ரோல் விற்பனை. 3 நாள் சரிவுக்கு பின் சென்செக்ஸ் லாபத்தில் முடிந்ததாம். மாருதி விற்பனை விலை வந்து 3% வந்து அதிகரித்திருக்கிறது. அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். 1974 எப்பயிலிருந்து 1974 வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஆண்டுதோறும் எப்பொழுது ஜூன் 5 வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. புவி வெப்பமயமாவதில் உலகின் பேரழிவை ஏற்படுத்தும். இதை சீராக்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது மனிதர்களின் கடமையாகும். மரக்கன்றுகள் நடுதலும் அவற்றை பராமரித்தலும் அவசியம். இதையே மத்திய மாநில அரசுகளும் வலியுறுத்துகின்றன. இதை மையப்படுத்தி நாமும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இயற்கையோடு இணைந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நன்றி. இன்றைய தினமணி செய்திகள் இத்துடன் நிறைவேறுகிறது.